எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இதுல போடப்படுற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை நீங்க கேட்க முடியும். அதுபோல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். நீங்க அந்த நம்பர்ல 2 நம்பர்ல ஒரு நம்பருக்கு என்ன செய்யுங்க, கால் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரு. தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரு. இன்றைக்கு இந்த வார்த்தை எதற்கான வார்த்தை? தேவ அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், விசேஷித்த வல்லமைகள், அதுபோல இந்த கடைசி காலத்துல விசேஷித்த அபிஷேகம், தேவனுடைய பாருங்க வல்லமைகளை பெற்ற பிள்ளைகள், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகள், இருக்க பிரயாசப்படுற பிள்ளைகள், தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்புற பிள்ளைகள், இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கானது. இன்னைக்கு பாருங்க, பிசாசு நல்ல வரம் பெற்றவர்கள், விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்களை தான் அவன் விழத்தள்றான். அவன் எப்படி விழத்தள்றான்? அதுபோல அவனை மேற்கொள்றதுக்கான வழி என்ன? எனக்கு அது தெரியாததாலதான் இன்னைக்கு நம்ம ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறோம். ஸ்டேஜில் பெரிய பெரிய கூட்டங்களுக்கு முன்னாடி பயன்பட்டுறோம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனை ஜெயிக்க முடியாததால தோற்று போறோம். இன்னைக்கு வேதத்துல இருந்து ஒரு பாத்திரத்தை பார்த்து கர்த்தர் அவருக்கு மேல வச்சிருந்த விசேஷித்த வரத்தையும் விசேஷித்த அபிஷேகத்தையும் பார்த்து இன்னைக்கு அந்த பாத்திரத்துல நாம என்ன கற்றுக்கொள்ளணும், இன்னைக்கு அப்படிப்பட்ட வரங்கள் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறி போகிறது. இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் புரியும், புதுசா பார்க்குற பிள்ளைகளுக்கு புரியாது. ஒருவேளை நீங்க அபிஷேகம் வரங்களை இழந்திருந்தா இந்த வார்த்தைகளை பார்த்து நீங்க திரும்பவும் அனல் முட்டி என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எரிய விடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை வர்ற நாட்கள்ல கர்த்தர் செய்வார். எடுத்துக்கொள்ளுங்க 1 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம். பின்பு நிம்சின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. போதுமா, நல்லா கவனிங்க. பின்பு நிம்சின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. பாருங்க, எலியா தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ போய் யெகூவை மாத்திரமல்ல, ஆசேல மாத்திரமல்ல, எலிசா, இந்த 3 பேரையும் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாத்திரம் யாருன்னா யெகூ. இந்த யெகூ யாருன்னா, நீங்க அநேக பிள்ளைகள் அவருடைய சத்தியத்தை கேட்டிருப்பீங்க. அந்த யெகூ பாருங்க, அந்த பாத்திரத்தை 1 ராஜாக்கள் பாருங்க 19வது அதிகாரத்திலையும் சரி, 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்திலையும் இந்த யெகூவை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் பார்த்திருப்போம். இந்த யெகூவுக்கும் இன்னைக்கு விசேஷித்த வரங்கள் பெற்றவர்களுக்கும் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கும் பக்தி வைராக்கியமாய் கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்ததிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன பாஸ்டர் தொடர்பு? அதைத்தான் இந்த வேளையில நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த யெகூ அபிஷேகம் பண்ணப்படுறாரு. எங்க அபிஷேகம் பண்ணப்படுறாருன்னா, எலியா தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்றாரு, எலிசாவின் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. எடுத்து வாசிங்க 2 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடி போய் என்றார். நல்ல கவனிங்க. இங்க எலிசா பாருங்க, தீர்க்கதரிசி புத்திரர்ல ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் நிம்சியின் குமாரனாகி யார யெகூவை அபிஷேகம் பண்ணு. இப்ப போய் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் யெகூவுக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன அப்படின்னா, எடுத்து வாசிங்க 2 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 7-8வது வசனம். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. போதுமா, நல்லா கவனிங்க. இப்ப யெகூ அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே சொல்லப்படுற வார்த்தை, ஆகாபினுடைய குடும்பம், எசபேலுடைய குடும்பம் எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும், கருவறுக்கணும். அத இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில இன்னைக்கு நம்முடைய ஜெனரேஷன்ல பாருங்க, விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த வரங்கள் ஏன் கர்த்தர் இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல ஒரு பரிசுத்த சந்ததியை, பரிசுத்த வித்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் உருவாக்குறதுக்கு. இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை பெற்றுட்டோம், வரங்களை பெற்றுட்டோம், தேவனுக்காக பக்தி வைராக்கியமா நிக்கிறோம். ஆனா அப்படி இருந்து ஏன் இன்னைக்கு விழுகிறோம்? ஏன் இன்னைக்கு தவறி போறோம்? இந்த யெகூ நல்லா கவனிங்க,
எப்படிப்பட்ட வரத்தை, எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. தைல குப்பியில அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அந்த தைல குப்பியின் அபிஷேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எசபேலை கருவறுக்கிற அளவுக்கு. இன்னைக்கு வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிங்க. இந்த எசபேல் இன்னைக்கு இருக்கிற பாருங்க ஊழியக்காரர்களை விபச்சாரம் பண்ண வைக்கிற ஒரு ஆவி. அந்த நாட்கள்ல நல்லா கவனிங்க, எலியா தீர்க்கதரிசியே பயமுறுத்தின ஆவி. நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வீட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, 3வது 4வது வசனத்துல அந்த வார்த்தை கேட்ட உடனே சூரச்செடி நடுவுல போயிட்டு, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடும் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசியை பயமுறுத்தின பாருங்க அந்த எசபேல். அப்பேற்பட்ட குடும்பத்தை கருவறுக்க கர்த்தர் யெகூ என்ற கர்த்தருடைய பாருங்க ஒரு ஊழியக்காரனை அபிஷேகம் பண்றாரு. யெகூ தீர்க்கதரிசியா இங்க பார்க்க முடியல. யெகூ பாருங்க ஒரு சாதாரண மனுஷன் தன் சகோதரருக்கு நடுவில் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. நீங்க உங்களை கூட இன்னைக்கு வானமண்டல பொல்லாத சேனைகளோட போராட இன்னைக்கு கர்த்தர் இந்த கடைசி காலத்துல அவனுடைய பாருங்க கைக்கு ஜனங்களை விடுதலையாக்க ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த வரம். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை கொடுத்து கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நிற்க விரும்புறீங்க, வைராக்கியமா நிக்கிறீங்க. இந்த யெகூவும் அப்படித்தான் நிக்கிறாரு. யெகூ என்ன செய்யறாருன்னா, சொல்லப்பட்ட உடனே ஆகாபினுடைய குமாரர் 70 பேரை கொல்றாரு. அதை மாத்திரமா கொல்றாரு, எசபேலை கொல்றாரு. எடுத்து வாசிங்க 2 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 30, 31, 32, 33 படிங்க. யெகூ எஸ்ரேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து. நல்லா கவனிங்க. இப்ப யெகூக்கு கொடுத்துட்டாரு முதல்ல டார்கெட், எல்லாரையும் கருவறுக்கணும். இப்ப யெகூ அதை செய்து முடிச்சாரா செய்யலையானா செய்து முடிச்சார். பாருங்க, இஸ்ரேலுக்கு வரும் பொழுது இப்ப எசபேல் எப்பையும் போல என்ன செய்யறா, தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசல் வந்த போது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி தேசம் அடைந்தானா என்றால். இன்னைக்கு விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள் இந்த கேட்டகரியில தான் விழுந்து போறாங்க. இன்னைக்கு எசபேல் இதுலதான் விழத்தள்ளுறாள். அன்னைக்கு யெகூ முறியடிச்சாரு. ஆனா யெகூ எப்படி முறியடிச்சார் அப்படின்னா, அவள் பாருங்க கண்களுக்கு மையிட்டு யெகூ தன்னுடைய வசியத்துக்கு மயங்குவான்னு பார்க்கும் பொழுது அவன் ஏறிட்டு பார்த்து தன் பட்சத்தில் யார் இருக்கிறதுன்னு கேட்கும் பொழுது 3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அவளை கீழே தள்ள சொல்லி எலியா தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்ட வார்த்தைங்க நிறைவேறுது. ஆனா இன்னைக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றவர்கள், இன்னைக்கு விசேஷித்த வரங்களை பெற்றவர்கள், விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு எசபேல் என்ற பெண்களுக்கு இரையாகிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், இந்த கடைசி நாட்கள் இந்த எசபேலுடைய கைகளுக்கு விடுதலையாக்கப்பட வேண்டிய ஜனங்கள் இன்னைக்கு சபைகள் ஏராளம் இருக்க, இன்னைக்கு விபச்சாரம் என்ற பாவத்துல இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியர்களை விழத்தள்ளுறான். இந்த யெகூவை குறிச்சு பார்க்கும் பொழுது எசபேலை கூட கொன்னுட்டாரு. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அங்க எலியா தீர்க்கதரிசி பயந்து ஓடி போறாரு. ஆனா எலியா தீர்க்கதரிசிட்ட எசபேலை கொல்ற அதிகாரம் கர்த்தர் கொடுக்கல. ஆனா யெகூ பாருங்க, யெகூட்ட கர்த்தர் கொடுக்கிறாரு. யெகூ பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எலியா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது நிறைவேறுது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட யெகூவுடைய அபிஷேகத்தை பெற்ற வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள் இன்னைக்கு விழுந்து போறது ஏன்? வரங்களை பெற்ற ஊழியக்காரர்கள் ஏன் விழுந்து போறதுன்னா, இன்னைக்கு ஒரு மனமாய் அந்தரங்க வாழ்க்கையில கர்த்தருக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. இந்த யெகூ பக்தி வைராக்கியமா இருந்த மனுஷன். ஏன்னா அதே 2 ராஜாக்கள் 9:19 படிங்க. ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமாய் என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகை திரும்பி வா என்றார். அதே அதிகாரத்துல நீங்க எடுத்து படிங்க. எத்தனாவதுன்னா நல்லா கவனிங்க, 22 படிங்க. 9:22. யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றார். அதற்கு யெகூ, உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களுக்கும் அவளுடைய பெலிஸ்தூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றார். கவனிங்க, இந்த ஆகாபினுடைய குடும்பத்தை கருவ இருக்கிறது சும்மா கிடையாது. இன்னைக்கு வானமண்டல பொல்லாத சேனைகளோட போராடுன்றது சும்மா கிடையாது. ஒரு பேஸ் மட்டத்துக்கான அபிஷேகத்தை வச்சுட்டு, பேஸ் மட்டத்துக்கான ஒரு அனைட்டிங்க வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? கருவறுக்க சொல்றான்னா அதுக்குரிய அபிஷேகம் நமக்குள்ள வேணும். அப்படி பெற்ற பிள்ளைகள் அதை அனல் முட்டி பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சொல்றாரு, உன் தாய் எசபேலுடைய யோராம் எசபேலுடைய குமாரன் பாருங்க சொல்ற, உன் தாயினுடைய பில்லி சூனிய கட்டுகள் ஏராளமா இருக்க, சமாதானத்தை பத்தி உனக்கு என்னையா பேச்சு? நீ பின்னாடி வா. அதுக்கப்புறம் அங்க கொல்றாரு, அந்த 2 பேரையும் கொல்றாரு. அது மாத்திரமில்ல, அதே அதிகாரத்துல பாருங்க 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்துல எடுத்து வாசிங்க. 16வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். நல்லா கவனிங்க, பக்தி வைராக்கியமாய் பாராட்டி அதே அதிகாரத்துல 10, 26, 27, 28 வசனத்துல பாகாலுடைய எல்லா தோப்புகள் எலியா தீர்க்கதரிசினால எல்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் யெகூ செய்து முடிக்கிறார். ஆனால் யெகூ இவ்வளவு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நின்றார்ல, எசபேலை கொண்டாருல, எசபேலுடைய குமாரனை கொண்டாருல, அவனுக்கு உரிய ஒன்றையும் விடாதபடி எல்லாத்தையும் கொன்றவர் இல்ல. யெகூ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின மனுஷன். ஆகாபினுடைய குடும்பத்துல 70 பேரை கொன்ற மனுஷன். இந்த யெகூ எலியா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்த மனுஷன். ஆனால் அவர் செய்த தவறு என்ன? இன்னைக்கு விசேஷித்த வரங்களை பெற்ற பிள்ளைகள், விசேஷித்த அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு எசபேலுன்ற விபச்சாரிகள் மூலமாய் வேசித்தனம் செய்கிற ஆவிகளுக்குள்ள இரையாகிறது. ஏன் அப்படி தெரியுமா? ஏன் விழுகிறான் தெரியுமா? முழுமனதாய் இவனுடைய இருதயத்தை கர்த்தருக்கு திருப்ப முடியல. இந்த யெகூவை பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் பாருங்க, 9வது அதிகாரமும் 10வது அதிகாரத்தையும் படிச்சீங்கன்னா விறுவிறுப்பா போயிட்டே இருக்கும். எல்லா கர்த்தர் எலியா தீர்க்கதரிசிக்கு எதெல்லாம் சொன்னாரோ பாருங்க, நிம்சின் குமாரனாகிய யெகூவை கொண்டு கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சிருவாரு. இன்னைக்கு விசேஷித்த வரத்தை பெற்ற, விசேஷித்த அபிஷேகத்தை பெற்ற, விசேஷித்த வல்லமை உள்ள அற்புத அடையாளங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பர், தூக்கி எறிஞ்சிருவீங்க. பிசாசு ஓடும், எல்லா அற்புதங்கள் நடக்கும், எல்லா அபிஷேகம் நடக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த எசபேல் என்ற வானமண்டல பொல்லாத சேனைகளோட போராடி ஜெயிக்கிறீங்களா? அது ரேரு தான், முடியாது. ஏதோ ஒரு இடத்துல சோர்ந்து போயிருவீங்க, ஏதோ இடத்துல விழுந்துருவீங்க. இந்த யெகூவா அதேதான் எல்லாம் செய்தாரு. எல்லா காரியத்திலையும் நல்லா பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆனா எங்க அவர் மனம் திரும்பல அப்படின்னா அதே 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் நல்லா கவனிங்க, 31 படிங்க. 10:31. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரேமியாவின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. நல்லா கவனிங்க, எசபேலை கொன்றவர் ஆகாபினுடைய குடும்பத்துல ஒரு நாய் பாருங்க, ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிக்கு எதெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அழித்தவர். எசபேலை கொன்றது மாத்திரமல்ல, பாகாலின் பலிபீடங்களை தகர்த்தது மாத்திரமல்ல, வல்லமையான காரியத்தை பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா செய்த மனுஷன். கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்தாரு. ஆனால் இவன் நியாயப்பிரமாணத்தின்படினா தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களும் சரி, தேவனுடைய வரம் பெற்ற தேவனுடைய தாசர்களும் சரி, தேவனுடைய பிள்ளைகளும் சரி, விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஸ்டேஜ் அளவுல தான் இருக்கிறமே ஒழிய, மனுஷங்களுக்கு முன்னாடி மாத்திரம் தான் இருக்கிறமே ஒழிய, வேதத்தின்படி அவருடைய வார்த்தையை அந்தரங்கத்துல கை கொண்டு நடக்கிறோமா? அற வீட்டுக்குள்ள கை கொண்டு நடக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்யறோமா? தேவ தரிசனத்தை செய்யறோமா? ஏன்னா அதுக்கப்புறம் யெகூ நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க தவறும் பொழுது அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாம் முறியடித்து, இவன் தேவனுடைய வார்த்தைக்கு வேதத்துக்கு கை கொண்டு நடக்காததால இவனை கொண்டு எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்தாரு. இவன் கீழ்ப்படியாததால இவன் குமாரன், நீங்க அதே 2 ராஜாக்களுக்கு எழுதின புத்தகம் 13வது அதிகாரம் 1, 2 பாருங்க, 3வது வசனத்துல அவன் குமாரன் வழி தப்பி போனதால கர்த்தர் அவன் மேல கோபம் கொண்டு அவன் சந்ததிக்கு என்ன நடக்குதுன்றத அங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் விசேஷித்த வரம் பெற்றவர்கள், விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள், அழைப்பு பெற்றவர்கள் இன்னைக்கு ஸ்டேஜ்ல பயன்படுறீங்க, எல்லாம் செய்யறீங்க. ஆனா ஏன் உங்க குடும்பத்துல இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஊழியத்துல நடக்கல? ஏன் பிசாசு விழத்தல்றான்னா நீங்க முழு இருதயத்தோட அந்தரங்கத்துல கர்த்தருக்கும் உங்களுக்குமான இருக்கிற தொடர்பு இல்ல, அந்தரங்கத்துல கர்த்தருக்கும் உங்களுக்குமான உறவு இல்ல. நம்ம எசபேலோட போராடுறது முக்கியமல்ல, வானமண்டல பொல்லாத சேனைகளை முறியடிக்கிறது முக்கியமல்ல, ஆகாபின் குடும்பத்தை கருவறுக்கிறது முக்கியமல்ல. இந்த கடைசி நாட்களை ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்ப வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் நம்மளை அழைச்சது எல்லாம் ஓகே. ஆனா தேவனுக்கு நமக்குமான உறவு வீட்டு அற வீட்டுக்குள்ள இல்ல, நியாய பிரமாணத்தின்படி கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கல அப்படின்னா நீங்க எல்லா ஸ்டேஜோட நிப்பீங்க, ஜனங்களுக்கு முன்னாடி நிப்பீங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, உங்க ஊழியத்துல அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு கொடுத்த எல்லா அபிஷேக மரங்கள் எல்லாம் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க எழுப்புதலுக்குள்ள போக முடியாது, கர்த்தருடைய வருகைக்குள்ள கடந்து போக முடியாது. ஆனா அழகா சொல்றாரு பாருங்க, யெகோவா கொண்டு கர்த்தர் எல்லாம் செய்யறாரு. பாத்தீங்கன்னா அந்த 2 ராஜாக்கள் 9, 10 விறுவிறுப்பா தான் நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் முடிவு என்னன்னா, அது முதல் இஸ்ரவேலை கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, குறைந்து போக பண்ணினார். ஏன்?
விசேஷித்த அபிஷேகம் இருக்கு. யாரு யெகூவை கேட்டா சொல்லிருப்பா, அவள் யெசபேலை கொன்றவர், அவளுடைய வில்லி சூனியங்கள் எவ்வளவு ஏராளம். ஆனால் என்ன நடக்கல அப்படின்னா, அவன் தன் முழு இருதயத்தோட நடக்க தவறும் பொழுது கர்த்தர் அவனை குறைந்து போக பண்றார் அவன் நிமித்தம். அதனால இந்த காலத்துல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, விசேஷித்த அபிஷேகத்தை பெறுறது முக்கியம் அல்ல, விசேஷித்த வல்லமைகளை பெறுறது முக்கியம் அல்ல, அதை தற்காத்து கொள்றதுக்கு அற வீட்டுக்குள்ள தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு அந்தரங்கத்துல முழு இருதயத்தோடு, அதுதான் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் மேல் பூச்சோட தான் நிக்கிறோம். அந்த முழு இருதயத்தோட நீங்க தேவ சமூகத்துல உறவுக்குள்ள வந்தாதான் இந்த அற்புதங்களை குறிச்சோ அடையாளங்களை குறிச்சோ கர்த்தர் உங்க மேல வச்சிருக்க விசேஷித்த அபிஷேகத்தை குறிச்சு உங்களுக்கு பெருமை வராது. தேவ சமூகத்துல கண்ணீரும் அழுகையும் தான் வரும். விசேஷித்த அபிஷேகம் பெற பிள்ளைகள், விசேஷித்த அபிஷேக வரங்களை செயல்படுத்த விரும்புற பிள்ளைகள் அற வீட்டுல எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல அழுகுறீங்க, உடைக்கப்படுறீங்க. அதுதான் இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ்ல மற்றவங்களுக்கு முன்னாடி பாக்குறதாலதான் இன்னைக்கு பெண்கள்ல யெசபேல்ன்ற ஆவி பாருங்க, அந்த யெகூவை எப்படி விழத்தள்ள முயற்சித்தாலோ அதே போல இன்னைக்கு வல்லமையில ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, விழுந்து போறாங்க. யெகூ யெசபேலுடைய அந்த தந்திரத்துக்கு தப்பிட்டாரு. ஆனா எங்க விழுந்து போயிட்டாருன்னா, முழு இருதயத்தோட தேடாதால அவர் பாருங்க அது முதல் தேவ மகிமை அவருக்குள்ள குறைந்து போறதை பாக்குறோம். அதால இந்த கடைசி காலத்துல அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், வரம் பெற்ற பிள்ளைகள் அந்தரங்கத்துல கர்த்தரோட இருக்க விரும்புங்க. தேவ சமூகத்துல முழங்கால்ல முழு மனதோட திருப்பி நியாய பிரமாணம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனத்துக்கு பயந்து நடக்க விரும்புங்க. உங்க செயல்பாடுகளை கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமாக்க விரும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். God bless you.